ஹாய் குட்டீஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பெருந்தலைவர்கள், நம்ம தேசத்தோட கிரேட் லீடர்ஸ். அவங்கள பற்றியும் அவங்க நமக்கு தேசத்துக்காக என்ன பண்ணாங்கன்னையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், இவங்க யாருன்னு தெரியுதா? மகாத்மா காந்தி. இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? இவங்க நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்காக அஹிம்சையான வழியில் போராடி நமக்கு சுதந்திரத்தை பெற்று தந்தாங்க. இவங்கள நம்ம எல்லாரும் காந்தி தாத்தா காந்தி தாத்தா அப்படின்னு தான் கூப்பிடுவோம். இவங்க சுதந்திரம் கிடைக்கணும்னு சொல்லி சட்டையே போடாமல் என்ன செஞ்சுருக்காங்க? நமக்காக போராடின ஒருத்தர். அண்ட் இவங்க யாருன்னு தெரியுதா? ஜவஹர்லால் நேரு. அதை இவங்கள எல்லா குழந்தைங்களும் நேரு மாமான்னு தான் கூப்பிடுவாங்க. இவங்களுக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். நம்ம சுதந்திர இந்தியாவுடைய முதல் பிரதமராக நம்ம நேரு மாமா இருந்திருக்காங்க. அண்ட் அடுத்தது யார் அப்படின்னா சுபாஷ் சந்திர போஸ். சுபாஷ் சந்திர போஸ் என்ன பண்ணார் அப்படின்னா, இவங்களும் சுதந்திரம் கிடைக்கிறதுக்காக தான் போராடினாங்க. ஆனால் ஒரு மிலிட்ரி, ஒரு இராணுவ படை அமைத்து அதுக்கு தலைமை வகித்து நமக்கு சுதந்திரம் பெற்று தந்த ஒருத்தர் தான் இவங்க, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். இவங்க தான் கர்ம வீரர் காமராஜர், ஒரு படிக்காத மேதை. இவங்க நம்ம தான் படிக்கலை, ஆனால் நம்ம ஊரில் உள்ள மற்ற எல்லா பிள்ளைங்களும் உற்சாகமாக படிக்கணுங்கிறதுக்காக அவங்களுக்கு சத்துணவு திட்டம் அப்படிலாம் இன்ட்ரோ பண்ணி நல்லா ஒரு படிக்க வச்சாங்க. இவங்க நம்ம தமிழ்நாட்டில் ஒரு முதலமைச்சராக இருந்து எல்லாருக்கும் நம்ம நாட்டுக்கே ஒரு சிறப்பான பணியாற்றினவங்க தான் நம்ம காமராஜர். இவங்க வினோபா பாவ். இவங்க ஒரு வழக்கறிஞர் அண்ட் ஒரு சுதந்திர போராட்ட வீரர் கூட. இவங்க ரொம்ப பெரிய பணக்காரங்க, நிறையா நிலம்லாம் வச்சுருப்பாங்கல்ல, அவங்கக்கிட்ட இருந்து இருக்கக்கூட இடம் இல்லாத ரொம்ப ஏழை மக்களுக்கு நில உரிமை பெற்று கொடுத்த ஒருத்தர் தான் இந்த வினோபா பாவ். இவங்க பேர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். இவங்க நம்ம சுதந்திர இந்தியாவினுடைய முதல் குடியரசுத் தலைவர். அண்ட் இவங்க அதுக்கு முன்னாடி நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்கணுங்கிறதுக்காக போராடினதுலேயும் மிக முக்கியமான ஒருத்தர் தான் இந்த ராஜேந்திர பிரசாத். இவங்க நேம் பீம்ராவ் ராம்ஜி அம்பேத்கர். இவங்க இதே மாதிரி ஒரு சுதந்திர போராட்ட வீரர் தான் இவங்க. அண்ட் இவங்க ஒரு வழக்கறிஞரும் கூட. நம்ம நாட்டோட சட்டத்துறையில் சட்டங்களை எழுதுனதே இந்த அம்பேத்கர் அவங்க தான். இவங்க கோபாலகிருஷ்ண கோகலே. இவங்களும் ஒரு சுதந்திர போராட்ட வீரர். இவங்களோட குறிக்கோள் நம்ம எந்த வன்முறையும் இல்லாமல் அண்ட் ரெண்டாவது நம்ம எல்லாரும் சேர்ந்து போராடி சுதந்திரத்தை பெறணுங்கிறது தான் இவங்களோட எண்ணம். இவங்கள டைமண்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லி சொல்லுவாங்க. அண்ட் தென் பாலகங்காதர திலகர். இவங்களும் ஒரு சுதந்திர போராட்ட வீரர் தான். இவங்க ஒரு மிதவாத முறையில், அதாவது ரொம்ப வன்முறையும் இல்லாமல் ரொம்ப அஹிம்சையும் இல்லாமல் நடு வழியில் போராடி நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்காக போராடின ஒரு மனிதர். இவங்க லால் பகதூர் சாஸ்திரி. இவங்க நம்ம இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கணுங்கிறதுக்காக போராடின வீரர்களில் ஒருத்தர் தான். அண்ட் நம்ம சுதந்திர இந்தியாவுடைய முதல் பிரதமர், நேருக்கு அப்புறமாக பிரதமராக ஆனவங்க தான் நம்ம லால் பகதூர் சாஸ்திரி அவங்க. தென் விஓ சிதம்பரம் பிள்ளை அண்ட் வேவு சிதம்பரம் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இவங்கள நம்ம கப்பலோட்டிய தமிழன்னு சொல்லுவாங்க. இவங்க தான் ஒரு பெரிய பணக்காரங்க. இவங்க ஆங்கிலேயர்களுக்கு எதிராக கப்பல் கெட்டும் தளமெல்லாம் ஏற்படுத்தி சுதந்திர போராட்டத்துக்கு உறுதுணையாக இருந்தாங்க. இவங்க சர்தார் வல்லபாய் படேல். இவங்களும் ஒரு சுதந்திர போராட்ட வீரர். காந்தியடிகளுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த ஒரு மனிதர். அண்ட் இவங்களோட ஒரே எய்ம் என்ன அப்படின்னா, மக்களை எந்த விதமான தீண்டாமை, சாதி பாகுபாடு எதுவுமே இல்லாமல் ஒற்றுமையாக நம்ம போராடணுங்கிறது தான். இவர் தான் நம்ம இந்தியாவோட அயன் மேன். இவங்க தாதாபாய் நவ்ரோஜி. ரொம்ப ஒரு சீனியர் சிட்டிசன் மாதிரி, சுதந்திரம்லாம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே இறந்து போயிருப்பாங்க. அண்ட் இவங்க நம்ம இந்தியாவுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் இடையில ஒரு தூதராக இருந்து நம்ம இந்தியாவுக்காக செயல்பட்ட ஒரு மனிதர் தான், ஒரு தத்துவ மேதை இவங்க திருப்பூர் குமரன். இவங்களும் நம்ம நாட்டில் சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே இறந்து போயிருப்பாங்க. அண்ட் இவங்க சுதந்திர போராட்டத்தின் போது தான் தேசிய கொடியை கையில் ஏந்தபடியே மரணம் அடைஞ்சிருப்பாங்க. அதனால இவங்கள கொடிக்காத்த குமரன் அப்படின்னும் சொல்லுவாங்க. குட்டீஸ், எல்லா பெருந்தலைவர்களின் பெயர்களையும் படிச்சிங்களா? இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, பாய்.